ஜெர்மனியில் குடியேற்ற நடைமுறைகளில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் பொருளாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது. பெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் தரவுகளை ஆய்வு செய்து வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையின்படி நிகர குடியேற்றம் கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைவடைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 6,63,000 இருந்த நிகர குடியேற்றம் 2025ஆம் ஆண்டில் 2,35,000 குறைந்துள்ளது. 2010ஆம் ஆண்டிற்கு பிறகு பதிவான மிக குறைந்த அளவு இதுவாகும். ஜெர்மனியை பொறுத்தவரை இந்த மாற்றம் மும்முனை குடியேற்ற மாற்றம் என்று அழைக்கப்படுவதாக ஜெர்மன் பொருளாதார நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. முதலாவதாக, அகதிகளாக ஜெர்மனிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 3,29,000 இருந்த தஞ்சம் கோருவோர் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 1,13,000 குறைந்தது. இரண்டாவதாக, ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியேறி வருகின்றனர். பல நாட்டை சேர்ந்தவர்கள் தங்களது சொந்த நாடுகளுக்கே திரும்பிச் செல்கின்றனர். மூன்றாவதாக, வெளிநாடுகளில் வாழும் ஜெர்மன் குடிமக்கள் வெளியேற்றமும் அதிகரித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 74,000 இருந்த இந்த எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டில் 97,000 உயர்வடைந்துள்ளது. திறமையான தொழிலாளர்களுக்கான குடியேற்றம் சீராக இருந்தாலும் குறைந்த பிறப்பு விகிதம் மற்றும் வயதானவர்களின் அதிகரிப்பால் ஜெர்மன் எதிர்காலத்தில் கடும் தொழிலாளர் பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும். சமூக பாதுகாப்பு அமைப்பை தக்க வைக்க வேலைவாய்ப்பு மற்றும் ஓய்வூதிய முறைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஆய்வு எச்சரித்துள்ளது.